அடுத்ததாக விசுவாசத்தில் நிற்கிறவர்கள் சொன்னால் முக்கியமான பாயிண்ட், பரலோகத்தில் தேவ சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், நமக்காக தம்மை ஆட்டுக்குட்டியை போல ஒப்பு கொடுத்த இயேசுவானவரே அன்றி வேறொருவர் இல்லை என்று விசுவாசிக்கிறவர்கள். சிங்காசனம்னா என்ன? ராஜ சிங்காசனம்னா என்ன? அந்த தேசத்தை ஆளுகை செய்கிற அதிகாரத்தை பெற்ற ஒருவன் அமர்ந்திருக்கிறதுக்கு பேர் ராஜசிங்காசனம். அப்படிதானே? சேர்மேனுடைய சீட் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற யாரும் அதில் உட்கார முடியாதுல்ல. யாராவது ஆக்ட் பண்ணா பாத்தீங்கன்னா அன்னைக்கு என்ன பண்ண முடியும்? போர்ட் மீட்டிங்கை கண்டக்ட் பண்றதுக்கு சேர்மனுடைய சீட்ல உட்காருவாங்க. அதர்வைஸ் சேர்மன் இருந்தா சேர்மன் தானே உட்காருவாரு, ராஜா இருந்தா ராஜா தானே உட்காருவாரு. அதே போல பரலோகத்துல தேவ சிங்காசனம் அப்படின்னு சொன்னா பரலோகத்தை ஆளுகிறதான அதிபதி, சகலவற்றையும் உண்டாக்கினவர் என்று அர்த்தம். அப்ப பரலோகத்துல தேவனுக்குரியதான சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் யார் அப்படின்னா, நமக்காக தம்மை ஆட்டுக்குட்டியை போல ஒப்பு கொடுத்த இயேசுவானவரே அன்றி வேறொருவர் இல்லை என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் விசுவாசிகள் என்றும் விசுவாசத்திலே நிற்கிறவர்கள் என்று சொல்லி அர்த்தம். வெளிப்படுத்துற விசேஷத்துல 7ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் ஒரு பெரும் திரளான ஒரு கூட்டத்தை என்ன பண்றான்? தன்னுடைய தரிசனத்திலே அவன் பரலோகத்திலே பார்க்கிறான். அதாவது விசுவாசத்தை துவங்கி விசுவாசத்தை முடித்து பரலோகத்துல என்டர் பண்ணுகிற போது எப்படி இருக்கும் அந்த சீன் தான் அது. சரி, 9 வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிடமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமாக்கிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இப்படியாக அவன் பார்க்கிறான். என்ன அப்படின்னா, திரளான ஜனங்க, என்ன கூடாததா இருக்கிறதான ஒரு கூட்டம். உங்களுக்கு ஒரு வேலை தோன்றலாம், அடிக்கடி நம்ம சொல்லுகிறோமே வாசிக்கிறோமே, சிறு கூட்டம், சிறு பூச்சி, சிறு மந்தை, அப்படிதானே? உண்மைதான். அந்த வார்த்தையும் உண்மை, இந்த வார்த்தையும் உண்மை. அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு சந்ததியிலும் சிறு கூட்டமாக, சிறு ஜனமாக, சிறு பூச்சியாக அல்லது சிறு மந்தையாக காணப்படுகிறவர்களை நீங்க எடுத்து அப்படியே நீங்க கூட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா முதல் சந்ததியிலிருந்து எவ்வளவு இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கவுண்ட் பண்ண முடியுமா? சின்ன கூட்டம் தான். இப்ப ஆண்டவர் வந்தார்னா ஏற்றுக்கொள்ளப்பட போகிறவர்கள் உண்மையாக விசுவாசித்து விசுவாசத்திலே நிலைத்து இருக்கிறவர்கள் தான். அப்படின்னா ஒரு சின்ன கூட்டம் தான் ரட்சிக்கப்படும். அப்போ போன ஜெனரேஷன்ல இருந்து மரித்து போனவர்கள் அதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எண்ணவும் முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது, அவ்வளவு பெரிய கூட்டமாக இருக்கும். அப்படியெல்லாம் வார்த்தை சொல்லுகிறது, எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து, என்ன அப்படின்னா பரிசுத்தவான்கள் என்கிற முத்திரையை பெற்று நீதிமான்கள் ஆக்கப்பட்டு அல்லது கழுவப்பட்டு என்று சொல்லி அர்த்தம். அவர்கள் என்ன பண்றாங்களாம்? குருதோலை பிடித்து சிங்காசனத்தின் முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். நீங்க வாசிக்கும் போது ஒரு நார்மல் ஜெனரல் ரீடரா இருந்தா உங்களுக்கு என்னதான் தோணும்? சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். சிங்காசனம், ஆட்டுக்குட்டி, ஓகேவா? எல்லாருக்கும் என்னதான் சீன் வரும்? சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கவர் யாரு? சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கவர் பரலோகத்தின் தேவன். பரலோகத்தின் தேவன் யாரு? நம்முடைய பிதாவாகிய தேவன். காணக்கூடாததானே, கண்டிராததானே தெய்வம், இல்லையா? அப்ப அப்படிதான் நமக்கு சீன் வரும். பிதாவானவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, ஆட்டுக்குட்டியானவர் பக்கத்துல இருக்காரு, அருகில இருக்காரு, இல்ல சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறாரு. அப்ப இவன் திரளான ஜனங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். 10வது வசனம். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். திரும்பவும் என்னதான் நமக்கு தோன்றும்? இல்ல, எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்க? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்து என்கிற ஆட்டுக்குட்டியானவரையும் அவர்கள் வாழ்த்துகிறார்கள், அவருக்கு மகிமை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்கிறார்கள் என்று நமக்கு தோன்றும். தோணாதா? ஏன் அப்படின்னா வாசித்தாலும் வசனம் அப்படிதான் தோணுது. நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்களும் அப்படிதான் என்ன பண்ணியிருக்காங்க?
சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? 11வது வசனம் பார்க்கலாம். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூட நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமேன் என்றார்கள். இப்பயாவது புரியுதா அப்படின்னா இப்பயும் புரியாது. ஏன்னா தேவன் அப்படின்னு சொன்னா அதுல பிதாவும் குறிக்கிறது, ஆட்டுக்குட்டி என்கிற இயேசுவையும் குறிக்குது. பத்தியா அப்படின்னு என்ன பண்ணிடலாம், அதை எடுத்துக்கொள்ளலாம். சரி, 14வது வசனம் 13 வாசிக்கலாம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கியை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். இது எதுக்கு கேட்கிறான்? ஒரு காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பரலோகத்துல எப்படிதான் இருக்கும், யார் தான் அங்க சிங்காசனத்துல வீற்றிருப்பா, அவருடைய பேர் என்ன, நீங்க அவரை அறிந்திருக்கிறீங்களா, அப்ப அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா இருக்கிறவங்க யாரு அப்படின்ற ஒரு கேள்வி. அப்படி வெள்ளையங்கி தரித்து அவருக்கு முன்பாக நிற்கிறதான இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். ஏன் இப்படி சொல்லணும்? ஏன் அப்படின்னு சொன்னா, இவருக்கு ஒருவேளை தோணலாம் ஈஸியா, இவர் யோவான் தானே, இஸ்ரவேலுக்குள்ளே காணப்பட்டவர் அப்படி சொல்லிடலாம்ல. கொஞ்சம் எப்பயுமே புரியலன்னா கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. இது நீங்க பேதுருவிடத்துல நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். பேதுரு ஆண்டவர்கிட்ட துருத்துருன்னு பேசுகிறதான ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஆனால் அதற்கு பின்பு 21ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும்போது யோவான்ல ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னிடத்துல அன்பாய் இருக்கிறாயா கேட்கும்போது அவன் கடைசியில சொல்லுகிற பதில, உமக்கே தெரியும், ஏன் என்ன போட்டு இப்படி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உமக்கே தெரியும் அப்படின்னு சொல்லுவான். காரணம் என்னன்னா, நான் தான் இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லி அறிக்கை பண்ணினவன், அதற்கு பின்பு எல்லாருக்கும் முன்பாக விழுந்து போனவன். அப்படித்தானே? நிற்க முடியல. ஆனால் அதுக்கு பின்பு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உயிரோட எழுந்த பின்பு அவரிடத்துல பேசும்போது உமக்கே தெரியும் அப்படின்ட்டு அவனை சொல்ல. அதை போலதான் அங்கேயும் யோவானு, உமக்கே தெரியும், ஏன் இந்த கேள்வியை கேட்கிறீங்க அப்படின்ட்டு என்ன பண்றான், சொல்றான், அல்லது ரொம்ப கேர்ஃபுல்லான அந்த பதிலை சொல்லுகிறான். சரி, உமக்கே தெரியும் என்றேன். அப்போது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து, இதுதான் டீச்சிங், யோவானுக்கும் நமக்கும் கொடுக்கப்படுகிற டீச்சிங். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அர்த்தம் என்ன? ஒருவேளை உங்களுக்கு தோழலாம், எல்லாரும் இவங்களாம் எப்படி நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருப்போம், இதை எப்படி நீங்க நார்மலா இந்த வார்த்தை எடுப்பீங்க, எல்லா ரத்த சாட்சியா மறித்தவங்க அப்படின்னு நினைப்பீங்கல்ல. அப்படி அர்த்தம் அல்ல. திரளான ஜனங்க, பரலோகத்துக்குள்ள போறவங்க எல்லாம் ரத்த சாட்சியா மறித்தவங்க அர்த்தமா? அப்படி அல்ல. ரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டும் என்றாலும் மறிக்க வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு காரியம். ஆனால் அப்படி அல்ல. இவர்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியாவுடைய ரத்தத்திலே தோய்த்தவர்கள்னா, தேவன் நமக்காக இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டார். அந்த அதிசய நிகழ்வு தானே கிறிஸ்துமஸ். அதை நான் நம்புகிறேன். அப்ப அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று நம்புகிறேன். ரத்தம் சிந்தின நோக்கம் என்னுடைய பாவத்தை கழுவுகிறதற்காக என்று நம்புகிறேன் என்று நம்புகிறவர்கள் என்று அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொன்னால் அதுதான் அர்த்தம். அவன் சொல்லுகிறான், ஆனபடினாலே இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இதுவும் கூட பாத்தீங்கன்னா நமக்கு புரியல, நமக்குள்ள 3 பேர் வாசமா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஈஸியா நினைத்து கொள்ளலாம். 16வது வசனம், இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. 17வது வசனம், சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்களையும் துடைப்பார். சோ என்ன அப்படின்னா, இந்த ரகசியத்தை டக்குன்னு என்னது போட்டு உடைச்சிட்டான். என்னன்னா, சிங்காசனத்துல வீட்டில் இருக்கிற தேவனும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நின்றார்கள், தேவனும் ஆட்டுக்குட்டியானவரை தொழுது கொண்டார்கள், அல்லது சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நின்றார்கள். இப்படி எல்லாம் வாசித்து கொண்டே வருகிறோம். கடைசியில் அவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இந்த தேவன்தாமே அவர்களுடைய கண்ணீரெல்லாம் துடைப்பார். என்ன ஆங்கிலத்தை போட்டு தெரியுமா? The lamp in midst of the throne
அல்லது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் the lamp at the center of the throne. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சிங்காசனம் காணப்படுது. அந்த சிங்காசனத்துல நடுவுல மத்தியில வந்து காணப்படுகிறது யார் என்று சொன்னால் தேவன். அவர் யார் என்று சொன்னால் ஏன் ஆட்டுக்குட்டியார் சொல்லப்பட்டிருக்கு? அவர் தான் உனக்காக இந்த பூமியில மனிதனாக மாம்ச சரீரத்திலே வெளிப்பட்ட அந்த சரீரத்தை நமக்காக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்பதற்காக. அப்படி அந்த விசுவாசத்துக்குள்ளே வந்து நிலைத்திருந்த அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா பரலோகத்திலே திரண்டு இருக்கிறதான அந்த காரியத்தை தான் அவன் தரிசனத்திலே அவன் காண்கிறான். அப்ப விசுவாசம்னா என்ன? விசுவாசிக்கிறவர்கள்னா என்ன? பரலோகத்திலே தேவனுடைய சிங்காசனத்தின் மேல வீற்றிருக்கிறதான அந்த தேவன் நமக்காக தம்மை ஆட்டுக்குட்டியை போல ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொருவர் இல்லை என்று விசுவாசிக்கிறதற்கு பெயர் விசுவாசம். அதுல நம்ம சாகர வரைக்கும் நிலைத்திருக்கிறதற்கு பேரு விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா.